நமசிவாயம். இந்த சரகலை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக கேள்விப்பட்டிருப்பீர்கள். இப்போ நீங்கள் சொல்ல போகிற விஷயத்தை நீங்கள் செய்தீர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு செல்வ வளம் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு கவலையப்படாத ஒரு சூழ்நிலை அப்படின்றது ரொம்ப சீக்கிரமே வந்துடும். செய்ய ஆரம்பித்த அடுத்த நாளே வரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் கிடையாது. ஆனால் கண்டிப்பான முறையிலே ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக அது மாதிரியான ஒரு விஷயம் வந்துடும் வச்சுக்கோங்களேன். இதில் நிறைய விஷயங்களை நான் கலந்து கொடுத்திருக்கேன். இந்த சரகலை அப்படின்ற மாதிரியான விஷயம் வாசி யோகம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வாசி யோகத்திற்கும் ஒருபடி மேலே இருக்கக்கூடியது சரகலை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். நம்ம பரமேஸ்வரன் இருக்கார் இல்லையா, சிவன் பரமேஸ்வரியிடம் போதித்த ஒரு விஷயம். அவங்க அதாவது நம்ம மூச்சுக்கலை அப்படின்ற மாதிரியான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். மூச்சை எந்த மாதிரியான அளவிலே நம்மளுடைய மூச்சுக்கள் இருந்தால் எவ்வளவு ஆண்டுகள் நாம் இருப்போம் அப்படின்றது. அது இப்போ தான் பார்த்தீங்கன்னா மாடர்ன் சயின்டிஸ்ட் எல்லாம் நிறைய சொல்கிறாங்க. இவ்வளோ தடவை பிரெத் இருந்ததுன்னா அதுக்கு இவ்வளோ வருஷம் வாழலாம். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆமை அதோடைய பிரெத் ஒரு நிமிஷத்துக்கு 4 தடவை தான் வரும். ஆனால் நாய் ஒரு எப்போ பார்த்தாலும் அது ஒரு பேண்டிங்லேயே இருக்கும். அது மாதிரியான விஷயம் இருக்கிறதுனால நாயோடைய லைஃப் ஸ்பேன் அப்படின்னு பார்த்தோம்னா அதிகபட்சம் 13 வருஷம் 14 வருஷம், அதுவே ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் ஆமை 100 வருஷம் 110 வருஷம் இருக்குது. இது மாதிரியாக ஒவ்வொரு விஷயங்களாக சொல்லியிருக்கிறார்கள். அதே போல் பார்த்தோம்னா இப்போ ரீசெண்டாக நம்ம பரிகார ஸ்தலம் சேனலில் பார்த்தோம்னா சக்கரை அம்மான்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருந்தோம். அந்த சக்கரை அம்மா அப்படின்றவங்களும் சரி இந்த ஒரு விஷயத்திலே ரொம்ப ரொம்ப சித்து பெற்றவர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. அதாவது இந்த சரகலை அப்படிங்கிறது அந்த அஷ்டமா சித்துக்களில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான விஷயங்கள். இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டோம்னா அந்த அஷ்டமா சித்துகளுமே நம்ம செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ப்ராப்பராக இதை பழகிக்கிட்டோம் அப்படின்னா இதை நான் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷங்கள் 9 வருஷங்களுக்கு முன்னால் ஃப்ரீயாக கோர்ஸ் மாதிரி எடுத்திருந்தேன். அதாவது எல்லாரையும் டைரெக்டாக வர சொல்லி ஒரு 200-250 பேர் எடுத்திருந்தாங்க. ஒரு மண்டபத்தில் வச்சு வெஸ்ட் மாம்பலத்தில் சென்னையில் எடுத்திருந்தோம். பேசிக்ஸ் எல்லாம் மட்டும் அந்த மாதிரியான விஷயமாக சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம வாழ்வில் நோய்களுக்கு இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களுக்குமே நமக்கு இல்லாமல் செய்து கொள்வதற்கு மூச்சை நம்ம எந்த மாதிரியான ஒரு முறையிலே நிர்வகிக்கிறோம் அப்படின்றதா அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் கரெக்டான வார்த்தை. அது மாதிரியான ஒரு விஷயமாக நம்மளுடைய பிரெத்தை நம்ம அது பாட்டுக்கு தானாக வருது போகுதுன்னு இல்லாமல் நம்ம எப்படி ஒரு யோகா அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்கிறோம். அந்த யோகா நிலையிலே இதை சேர்ந்தக்கூடிய விஷயங்கள். இந்த ஒரு விஷயங்களை வைத்து நான் இப்போ இந்த சக்கரை அம்மான்னு சொன்ன பாருங்க, அவங்க பறப்பார்கள் அனிமா மகிமா லகிமா அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடிய அந்த அஷ்டமா சித்துக்களிலே அந்த பறக்கும் கலையை அவர்கள் கற்றிருந்தார்கள். இந்த மாதிரியான விஷயத்தை வைத்து தான் அதை செய்ய முடியும். அதே மாதிரி பார்த்தோம்னா ஆஞ்சநேயரோட சுந்தரகாண்டம் எல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அவர் அரக்கியோட வாய்க்குள் புகுந்து வயிற்று வழியாக வெளியே வந்தார். சிறிய ரூபத்திலே உள்ள போய் வெளியில் பெரிய ரூபமாக வந்தார். இதெல்லாம் என்னமோ நம்ம ஒரு பெரிய மித்து, இது ஒரு சும்மா புராணிக் ஸ்டோரின்னு நினைக்கிறோம். அதெல்லாம் உண்மை கிடையாது. இதுதான் விஷயம். இந்த விஷயங்களை செய்தால் அது மாதிரியான ஒரு முறையாக மாறலாம். அதே மாதிரி பார்த்தோம்னா இந்திரஜித் மாயமாக மறைந்தான் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாயமாக ஒரே இடத்துலயே இருந்துட்டு மறையிறது. நீங்கள் பழைய ராமாயண மகாபாரதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயமா வரும். இருந்துகிட்டே இருப்பாங்க, திடீர்னு மறைஞ்சிருவாங்க, அதுக்கப்புறம் டக்குன்னு அங்கேயே இருப்பாங்க. இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த சித்துக்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இந்த மாதிரியான சித்துக்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி மிக மிக விரிவாக நான் அதுக்காக தான் எடுத்தோடனே உங்களுக்கு முதல்ல சொன்னேன். இந்த பரமேஸ்வரிக்கு போதித்த விஷயம் அப்படிங்கிறது சும்மா சாதாரண விஷயமெல்லாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தந்திர சாஸ்திரம் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் இதை சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அதுலேயே இருக்கக்கூடிய ஒரு முறையையும் நான் யூடியூப்லேயும் ஒரு 2-3 தடவை சொல்லியிருக்கேன், வெவ்வேறு விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்றது. காலையில் நம்ம எழுந்திருக்கிறோம் இல்லையா, இந்த எழுந்திருக்கும்போது இந்த ஒரு விஷயத்தை பற்றி முதல்ல பார்த்துருவோம். நம்ம இதில் நீங்கள் எந்த மாதிரியான ஒரு நிலையிலே உங்களுக்கு மூச்சு வர வேண்டும் அப்படின்றத பார்க்கணும். இதெல்லாம் பேசிக் ஸ்டெப். இப்படி பார்த்துட்டு இந்த மாதிரியாக வந்தால் நீங்கள் முதல்ல கால் எடுத்து வைக்கணும், இப்படியெல்லாம் நிறைய சொல்லியிருக்கேன். அதெல்லாம் வரைக்கும் நம்ம அவ்வளோ டீட்டெயில் போக வேண்டாம். இப்போ சிம்பிளாக என்னென்னா காலையில் எழுந்துக்கிறீங்க இல்லையா, எழுந்த உடனே படுக்கையில் அப்படியே இருக்கணும். எழுந்திருக்கீங்கன்னா கண் விழிக்கிறீர்கள், இப்படி தான் சொல்லணும். கண் விழித்த உடனேயே நீங்கள் எந்த நிலையிலே வருகிறது அப்படின்றலாம் எதுவுமே நீங்கள் செக் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். நிறைய பேருக்கு அதை செக் பண்ணவும் தெரியறதில்லை. அதாவது நம்ம இடைகளை பிங்களை சுஷும்னான்னு சொல்லக்கூடிய அந்த 3 விதமான நாடிகளில் இருந்து வரும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் பெரும்பாலானவர்களுக்கு காலையில் எழுந்திருக்கும்பொழுது சூரியகலையில் வந்தால் நல்லது அப்படின்ற விஷயம் இருக்குது. நம்ம அது வேண்டாம். இப்போ நம்ம சந்திரகலை தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இருக்குதுல்ல, நம்ம சொல்லக்கூடியது உங்களுடைய மூக்கிலே வலது பக்கத்தை க்ளோஸ் பண்ணிக்கிறது. இது நீங்கள் எவ்வளோ நேரம் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதிகபட்சமாக ஒரு 2 to 3 minutes 2 minutes இருந்ததுன்னா கூட போதும்னு வச்சுக்கோங்களேன். இதில் மருத்துவம் ரீதியான விஷயங்களில் பார்த்தோம்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஆஸ்மா, அப்புறம் அதீத பெயின், ரொம்ப தாங்க முடியாத பெயின், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வரும்பொழுது அரசர்கள் முதற்கொண்டு அந்த டைமில் என்ன செய்வாங்களான்னா, சின்னதாக பஞ்ச உருட்டியோ அல்லது துணி மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை, மெல்லிதான விஷயங்களை உருட்டி ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடியதை அடைப்பாங்க. அந்த டைமில் உங்களுக்கு எந்த ஒரு மூச்சு அப்படின்ற மாதிரியான விஷயத்திலே உங்களுக்கு அதாவது உதாரணத்துக்கு நான் சொல்கிறது, ஒரு ஆஸ்மா அட்டாக் உங்களுக்கு சடனாக வருதுன்னோ அல்லது ஒரு பெயின் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு உங்களுக்கு ஒரு பெயின் வந்துருச்சு அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் பிரெத்தை நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே எந்த இடத்துல வழியாக உங்களுக்கு அந்த பிரெத் வந்துட்டு இருக்கு. உதாரணத்துக்கு உங்களுக்கு பெயின், திடீர்னு ஒரு பெயின் வருது, அது உங்களுக்கு லெஃப்ட் சைடில் அந்த டைமில் உங்களுக்கு பிரெத் வந்துட்டு இருக்குன்னா இந்த சின்ன விஷயத்தை மட்டும் பண்ணி பாருங்க. உடனே நீங்கள் அந்த இடது பக்கத்தை அடைத்து கொண்டு வலது பக்கம் வழியாக சிறிது நேரம் மூச்சு விட்டு பாருங்க. பெயின் ஈஸியாக சப்சிடைஸ் ஆகிடும். இது ரொம்ப சின்ன விஷயம்தான், ஆனால் மிகப்பெரிய ஒரு
என்ன சொல்கிறது, அதில் மிகப்பெரிய ஒரு ரகசியமே இதில் பொதிந்திருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா அந்த மாதிரி பஞ்சுருண்டெல்லாம் எடுத்து போட்டுக்க வேண்டாம். ஜஸ்ட் காலையில் எழுந்தோடனே வலது பக்கத்தை மூடிக்கொள்ள வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வலது பக்கத்தை மூடிக்கொள்ள வேண்டியது. இடது பக்கம் மூச்சு வருகிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்த்துல கண் திறந்தே கூட நீங்கள் அதை செய்யலாம். படுத்த நிலையிலேயே கண் திறந்தே கூட நீங்கள் அதெல்லாம் செய்யலாம். இது மாதிரியான விஷயமாக வைத்துக்கொள்ள வேண்டியது. வைத்துக்கொண்டு கரெக்டாக உங்களுக்கு இந்த பிரெத் நார்மல் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்த்துடலாம். பார்த்துட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் தான் அதிகப்படியாக பலன் தரக்கூடிய ஒரு மந்திரமாக இருக்கும். ஸோ அது வந்து ஒண்டர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு மந்திரம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு முறையாக செஞ்சீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்ற விஷயம் இருக்கிறது. நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரமானது வித்தேஸ்வர கிருபா லாப. வித்தேஸ்வர கிருபா லாப. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிரணவம் எல்லாம் வராது, ஓம் வராது, நமக வராது. வித்தேஸ்வர கிருபா லாப, வித்தேஸ்வர கிருபா லாப. இது இப்படி இது பண்ணிட்டு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க. எவ்வளோ நேரம் அந்த மாதிரி சொல்ல முடியும்? ஒரு 2 மினிட்ஸாவது உங்களால் சொல்ல முடியும்னா சொல்லுங்கள். நிறைய நேரம் சொன்னாலும் நல்லது தான். நிறைய நேரம் இந்த சென்ஸ் அதிகப்படியாக ஒரு 4 நிமிஷமோ 5 நிமிஷமோ சொல்கிறேன், அதுக்கு மேலே வேண்டாம். அது மாதிரி சொல்லிவிட்டு என்ன பண்ணுறேன், இப்படி இது மாதிரி வந்துட்டு இருக்கு இல்லையா, வந்த உடனே உங்களுடைய இடது கையை எடுத்துக்கொள்ள வேண்டியது. இடது கையை எடுத்துக்கொண்டு முகத்தை முழுமையாக, இதை எடுத்ததுக்கப்புறம் சொல்கிறேன், இப்படி வச்சுக்கிட்டே இல்லை, சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இடது கையை எடுத்துகிட்டு முழுமையாக உங்களுக்கு வந்து லெஃப்ட் பார்ட்டை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதுக்காக தான். ஸோ இதை வந்து ஃபுல்லாக முகத்தில் தடவிக்கிறீங்க. இந்த மாதிரி சும்மா வெறுமனை தடவிக்கிறீங்க. காலையில் எழுந்தோடனே வெறும் கையை பார்க்கணும்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி நீங்கள் வந்து கையை வெறும் இடது கையை மட்டும் எடுத்து தடவிக்கிறீங்க ஃபுல்லாக. தடவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, படுக்கையிலேருந்து எழுந்திருக்கும்போது உங்களுடைய இடது கால் இருக்கல்லவா, இடது காலை முதல்ல கீழே வைக்கிறீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பெட்டில் ஒரு கட்டிலெலாம் படுத்துருந்தீங்கன்னா அப்படி தரையில் படுத்துட்டு தூங்குற பழக்கம் இருக்கிறவங்களுக்கும் சரி, அது மாதிரியான ஒரு விஷயமாக அவங்க முன்னெடுத்து, அதாவது எழுந்திருக்கிறதுக்கு முன்னெடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கால் எடுத்தால் தானே முடியும், நம்ம அப்படியே பறக்க முடியாது. ஸோ அந்த மாதிரியாக நம்ம எடுத்து வைக்கும் பொழுது அந்த இடது காலை முன்பக்கம் வைக்க வேண்டியது. எல்லாமே லெஃப்ட் பார்ட்டில் வந்து நம்ம பிரெத் வர போது மந்திரம் சொல்கிறோம், அதுக்கப்புறம் கையை ஃபுல்லாக தடவிக்கிறோம், அதுக்கப்புறம் லெஃப்ட் பார்ட்டோட காலை வந்து எடுத்து வெளியில் வைக்கிறோம், அதுக்கப்புறம் எழுந்திருக்கிறோம். இது கட்டில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து இன்னும் கொஞ்சம் வேற ஒரு விஷயமே பண்ணலாம்னு வச்சுக்கலாம். இடது பக்கம் வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வலது காலை வைப்பீங்க. வைக்கும்பொழுது நடக்கும்பொழுது பார்த்தோம்னா அந்த இடது பக்கத்தை முன்ன வச்சு திரும்பி வலது, இடது வலது. நம்ம சாதாரணமாக நமக்கு நடக்கிற பழக்கும் போது என்ன பண்ணுவோம், நமக்கு ரைட் லெக் முதல்ல போகும், அப்புறம் லெஃப்ட் லெக் பின்னால் வரும் இல்லையா. ஸோ இதில் மாற்றி பண்ணுறீங்க. அது ஒரு 2 ஸ்டெப்பு தான். நீங்கள் அப்படியே அப்படி நடத்து போகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 ஸ்டெப் இந்த மாதிரியான ஒரு விஷயமாக செய்து பாருங்கள். அந்த ஒரு நாள் எப்படி போகுதுன்னு பாருங்கள். ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்ற மாதிரி புதிய புதிய விஷயங்கள் ஒரு லைஃப்பில் நீங்கள் சாதாரணமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்களையுமே எப்படி டேக்கிள் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதிகமாக உங்களுக்கு வரும். இதை இப்படியே ஈஸியாக முடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்திற்குமே நமக்கு வந்து இந்த விஷயத்தை நம்மளால் சமாளிக்க முடியாது, இந்த விஷயத்துக்கு வந்து ஒரு விஷயத்தை நம்மால் அடைய முடியாது அப்படின்ற ஒரு எண்ணமே உங்களுக்கு வரவே வராது. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து வந்தீர்கள் என்றால் இதை வந்து லைஃப் ஃபுல்லாகவே செய்யலாம். இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. நீங்கள் இதை எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தீங்கன்னா, திங்கக்கிழமை ஸ்டார்ட் பண்ணுறது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஃபஸ்ட் கிளாஸாக பலன் தரும். திங்கக்கிழமை காலையில் நீங்கள் எழுந்து பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரியாக இருந்ததுன்னா, அது திங்கக்கிழமை விட்டாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வியாழக்கிழமை செய்வது அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். திங்கள் அல்லது வியாழன் இந்த 2 நாட்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். ஸ்டார்ட் பண்ணுறது முதல் நாள் ஃபஸ்ட்டு டே ஸ்டார்ட் பண்ணுறது நல்ல டைமில் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அது மாதிரி நீங்கள் எப்போ எழுந்துக்கிறீங்களோ, நீங்கள் வந்து நைட்டு நான் தூங்க மாட்டேன், நான் நைட்லாம் வேலையில் இருப்பேன், வேலை முடிச்சுட்டு நான் வந்து காலையில் தான் படுத்து தூங்குவேன், அப்போ என்ன பண்ணுறது, இப்படியெல்லாம் கேள்வி கேட்பாங்க. அப்போ நீங்கள் அந்த டே அந்த மார்னிங் தான் உங்களுடைய தூக்குற பழக்கமே அப்படின்னா, மார்னிங் நீங்கள் தூங்கி எழுந்துட்டு எப்போ எழுந்திருக்கிறீங்களோ அப்போ அந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. அவ்வளோதான். எப்போ எழுந்திருக்கிறீங்கிறதா முக்கியமே தவிர நீங்கள் நைட்டு தூங்குறீங்களா பகலில் தூங்குறீங்களாங்கிறது கிடையாது. ஒரு 6 hours or 8 hours ஸ்லீப் இருக்குது. அந்த ஸ்லீப்புக்கு அப்புறம் எழுந்திருக்கும் போது இந்த விஷயத்தை செய்ய போகிறோம். சிம்பிள் விஷயம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்கள். அதே போல் உங்களுக்கு இரவில் நீங்கள் இது மாதிரியாக செய்யக்கூடிய, அதாவது மூச்சு விரதியாக இல்லை, இரவில் நீங்கள் செய்யக்கூடிய வேறு ஒரு முக்கியமான தனவரத்தை அதிகப்படுத்தக்கூடிய, மன அமைதியை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய, நோய்கள் வராமல் இருக்கக்கூடிய ஒரு மந்திரமும் உங்களுக்கு கண்டிப்பான முறையிலே வரும். நம சிவாய.